அதுக்கு பிறகு 100 ஏரி திட்டம். நம்முடைய சட்டமன்ற தொகுதி இங்கே சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பல ஏரிகள் இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக அங்கே நாம் வந்து அந்த வறண்ட ஏரியில் நீர் நிரப்புகின்ற திட்டம் அற்புதமான திட்டம் தானே. இன்னும் அது முழுவே பெறல. வேணுமெனே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. 568 கோடி இன்றைக்கு முழுமையாகல. திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை பழி வாங்குறீங்க. என் மீது இருக்கிற கோபத்தை வச்சு நான் கொண்டு வந்த திட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்காக, நிலத்தடி நீர் உயர்வதற்காக, விவசாய தொழிலாளி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருவது உறுதி. இந்த 100 ஏரி திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும். எந்தெந்த ஏரிக்கு தண்ணி வரலையோ அந்த ஏரிக்கு பூரா தண்ணி கொண்டு வந்து நிரப்புவோம். அது மட்டுமல்ல, பல ஏரிகள் விடுபட்டு போயிட்டது. பல ஏரிகள் இந்த திட்டத்தில் விடுபட்டு போயிட்டது. அப்படி விடுபட்ட ஏரிகள் கண்டுபிடித்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த விடுபட்ட ஏரிகளிலும் நீர் நிரப்பப்படும். நம்முடைய வறண்ட பகுதி செழிப்பான பகுதியாக மாறும். இன்றைக்கு இன்னும் 2-3 ஆண்டுல இன்றைக்கு வறண்ட பகுதி ஒரு பசுமையான செழுமையான பகுதியை உருவாக்கி காட்டுவேன். ஆனா இந்த அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி இருக்குது. அம்மா மினி கிளினிக் எவ்வளவு அருமையான திட்டம். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சோம். அற்புதமாக நடந்துட்டு இருந்தது. அது அம்மா மினி கிளினிக்கு சிறப்பாக நடந்தது. அங்க இருக்கிற ஏழை மக்கள் அங்க போய் சிகிச்சை பெற்றாங்க. அது நல்ல வரவேற்பு மக்களிடத்தில் கிடைச்சது. ஸ்டாலினுக்கு பொறுக்கல. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டார். இது எவ்வளவு மோசடி. இன்றைக்கு ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கம் மீண்டும் தேவையா? ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி எதற்காக இருக்குது? சேவை செய்வதற்காக இருக்குது, மக்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்குது. ஆனா ஏற்கனவே இருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற திட்டத்தை தடுத்து நிறுத்தி ரத்து செய்கின்ற அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தோம். மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்களை ரத்து பண்ண முடியும். மீண்டும் மக்கள் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தருவார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அம்மா மினி கிளினிக், அதே போல அம்மா உணவகம் இந்த சங்ககிரியிலும் கொண்டு வரப்படும். ஏழைகள் வயிறாக விடுவாங்க. சுட சுட சுவையான உணவு அம்மா உணவகத்தில் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இனி அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் செயல்படும். எங்களுடைய திட்டம், எங்களுடைய தலைவருடைய எண்ணப்படி நடக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கின்ற பொழுது ஏழைகளுக்காக இந்த கட்சியை துவக்கிறேன். ஏழைகள் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்பு அனைத்தும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தை துவக்கினாங்க. இந்த கட்சி துவக்கினாரு புரட்சி தலைவர் அம்மா. தொடர்ந்தாங்க. 20 தலைவர் மறைந்தாலும் இன்றைக்கும் அதிமுக ஆட்சி மறந்தவுடனே நிறுத்தப்பட்ட திட்டம் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளமா இருக்குது. திரு ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான். வேற யாராவது நல்லா இருக்க முடியுதா? இருக்க விடுறாங்களா? எல்லா இடத்திலும் லஞ்ச லாவண்யம் தாண்டம் ஆடுதா இல்லையா? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இல்லாத எங்காச்சும் நடக்குதா? சிந்திச்சு பாருங்க. அது ஜோரா நடக்குது. இந்த ஆட்சியில் அதுதான் நடக்குது. வேற எந்த சாதனையும் இல்ல. நல்லா திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்லை. நல்லா புரோட்டா சாப்பிட்றான்,
வயிறு ரொம்ப சாப்பிட்றான், வேண்டும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. அண்ணா திமுக சாப்பிட்டா ஒரு டீ கிடைச்சா 2 டீ காசு கொடுப்பான். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி, கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார கட்சி. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழுகின்ற பொழுதும் மக்களுக்கு அள்ளி கொடுத்தார். அதனாலதான் கொடுத்த சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதோருக்கு எழுதி வைத்து இன்றைக்கும் அந்த பள்ளி நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தலைவன் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்னைக்கு அண்ணா திமுகவில் தான் நான் சங்ககிரி சட்டமன்றம் எடப்பாடி சட்டமும் இணைஞ்சிருக்குது. இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? திமுகவில் சொன்னாவே போதும், அடிப்படை உறுப்பு நீக்கிடுவான். அண்ணா திமுக அப்படி இல்லை, ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். இதுல பெரும்பாலும் நேரடியாக என்னிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். நேரடியாக நான் அம்மா இருக்கும் போது மாவட்ட செயலாளர் இருந்தேன். அருமையான செல்லப்பன் கடை இருக்கு, அங்க துணி கடை, NMS மணி நிற்கிறார். அவெல்லாம் ஒன்றிய செயலாளர் இருக்கும் போது அங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன். மக்களோடு மக்களாக இருந்து பழகப்பட்டவன் நான். மக்களுக்கு இருக்கின்ற கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை முழுவதும் நேரடியாக அனுபவதியாக எனக்கு தெரியும். எடங்கனசாலை பேரூராட்சா, மகடஞ்சாவடி தொகுதியில் இருக்கிற மகடஞ்சாவடி, தப்பக்கோட்டை, கனககிரி, கண்டகுளையும், கண்டமாணிக்கம் எல்லா பகுதிக்கும் என் கால் படாத இடம் இல்லை. ஏகாபுரம், தப்பக்கோட்டை எல்லா பகுதிக்கும் வந்திருக்கல. கண்ணந்தேரி, புதூர் எல்லா பகுதிக்கும் வந்திருக்கிறேன். வராத இடமே கிடையாது. எனக்கு சேவல் அடையாளம் கொடுத்தது மகடஞ்சாவடி ஒன்றியம். என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒன்றியத்தை மறக்கவே மாட்டேன். நான் முதல் 1989ஆம் ஆண்டு சேவல் சின்னத்திலே போட்டியிட்ட போது எனக்கு வெற்றி தேடி தந்த ஒன்றியம் மகடஞ்சாவடி ஒன்றியம். அது அண்ணா திமுக கோட்டை. இன்றைக்கு அந்த கோட்டை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் இணைஞ்சிருக்குது. சங்ககிரியும் அண்ணா திமுக கோட்டை. அப்படி கோட்டையா இருக்கின்ற காரணத்தினாலதான் எவரும் நுழைய முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு இது அண்ணா திமுக கோட்டை என